வணக்கம் நண்பர்களே, பைக் டாக்டர் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சென்னை பெரம்பூர்லேருந்து ஆனந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 BS6 இந்த வண்டியில தான் ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூபிட்டர் மாத்திரம் இல்ல, நிறைய வண்டியில இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். என்னன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே ஐட்லிங் ஏறி இறங்கும், இல்லைன்னா ஐஆர் ரேஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்லோ ஸ்பீடே ஆடாது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எப்படி சரி பண்றோம்ன்றதுதான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு ஸ்பீடு போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணதுல பாத்தீங்கன்னா P0121 இது என்னன்னா throttle pedal position sensor, switch A, circuit, range by performance. அதாவது நம்ம இந்த ஃபால்ட் கோடு எதுக்கு வருதுன்னா, throttle பாடி இன்ஜினுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காததால இந்த ஃபால்ட் வருது. இதுக்கு காரணம் IAC, அதாவது ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வ் இதில் இருக்கும். இது சரியான முறையில் இயங்காததால வண்டி அதிகமாக ரேஸ் ஆகுது. அதனால் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு மாறி வரதால இப்போ உங்களுக்கு throttle pedal position sensor காட்டுது. இதை நம்ம ECMமும் throttle பாடியும் தான் இது கம்ப்ளைண்ட்டு. இதை எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம throttle பாடியை கழட்டிக்குவோம். இந்த இன்ஜெக்டர் ஓஸ் கழட்டிடலாம். நம்ம ECM கழட்டும் போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படி தள்ளிட்டு இன்னொரு சைடு இன்னொரு கூடு யாராவது பிடிக்க சொல்லிட்டு கூட இந்த பட்டனை அழைக்க சொல்லி இப்படி எடுக்கலாம். ரெண்டு சைடு யூக்கலாம் இந்த கப்ளர் வெளியில் வரணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா ஒயர் உள்ளேருந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இழுக்கக்கூடாது. நம்ம throttle பாடியை கழட்டிட்டோம். இதை ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம throttle பாடிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது ஸ்ப்ரிங் டப்பா, இது OBD டூலு, பால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு, அதுக்கப்புறம் டில் பிட்டு, வர்னீரு, ட்ரில்லிங் மிஷினு, சுற்றி இந்த மாதிரி டூல்ஸு. இதில் இந்த ECMமும் throttle பாடியும் தான் போயிடுச்சு. இதை தான் மாற்றணும். இதை இந்த வண்டிக்காரர் என்ன சொன்னார், இது ஒரு 8,000 to 9,000 ரூபாய் கிட்ட வரும் அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோ காசு இல்லைங்க, வேற ஏதாவது மினிமமாக ஏதாவது சிம்பிளாக பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்காக இதை சிம்பிளாக நம்ம இந்த ஐட்லிங் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுங்க பார்ப்போம். இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணோம். இந்த கிளவுஸு, அதுக்கப்புறம் கார்பெட் கிளீனரு, இந்த பேஸ்ட்டு, இந்த டூல்ஸ் இப்போ பார்ப்போம். நம்ம இதை கழட்டிக்குவோம். முதல்ல இந்த 5 நம்பர் அலைக்கு போல்ட்டை இதை நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இந்த 2 போல்டை நம்ம கழட்டி தனியாக வச்சிடலாம். கம்பல்சரி நம்ம இந்த கிளீனர் பண்ணும்போது
நம்ம மாஸ்கை போட்டுக்கணும், ரொம்ப முக்கியம். சேஃப்டி தான் முதல்ல. அதுக்கப்புறம் க்ளவுஸ். ஏன்னா இந்த நகத்து உள்ளெல்லாம் இந்த கிளீனர் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த வயிறு பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும். அதனால் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். இப்போது இந்த த்ராட்டில் பாடியை எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இது த்ராட்டில் பாடி மேல் பாகம், கீழே பார்த்தீங்கன்னா 2 டம்மி போட்டிருக்கோம். இந்த டம்மியை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது எப்படி ஓப்பன் பண்ணோன்னா ட்ரில்லிங் மிஷினு. இது வந்து 2 mm ட்ரில் பிட்டு, 2 mm வரும் இந்த ட்ரில் பிட்டு. இதில் தான் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ட்ரில் பிட்டை நம்ம இதில் போட்டுக்கிறோம். சிக்கி போட்டு ரைட் பண்ணி இப்போ நம்ம இதுக்கு ஹோல்ஸ் போடணும். இதை வந்து ஃபிட் பண்ணோம் ஒரு இடத்துல. நம்ம இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மாட்டுற இந்த கிளாம்பை கழட்டிடுவோம். ஏன்னா த்ராட்டில் பாடியை பிடிக்கணும், இல்லை வயசில் பிடிக்கிறதுக்காக அதை கழட்டிடுவோம். கரெக்டாக பண்ணுமோ அந்த இடத்துல. இப்போ வேறு என்ன பிடிச்சா டேமேஜ் ஆகும். இப்போது நம்ம இந்த கேப்பை கழட்ட போகிறோம். இந்த டம்மி கேப்பை கழட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து இதில் சென்டராக ஹோல்ஸ் போட்டுக்குவோம். ஒன்றுத்துக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டாவதும் இதையும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டாவதும் ஹோல்ஸ் போட்டாச்சு. வந்துட்டு இந்த டம்மியை நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் வாங்கலாம், டைரக்ட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து இதில் ஏற்றிக்கிறோம். நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து இதில் ஏற்றிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 முறை லைட்டாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு, ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இந்த ஒரு பீஸ் இது வந்து இந்த பக்கம் இருக்குது, தனியாக இருக்கட்டும். இப்போது அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இதையும் அதே மாதிரி ஸ்க்ரூ ஏற்றிட்டு 2 முறை ஏற்றிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதுவும் நம்ம தனியாக கழட்டியாச்சு, 2 கேப்பும். இது இதோட இருக்கட்டும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா இது வந்து இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸு, இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸு, இந்த 2 ஹோல்ஸ் இதில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த ஓரமாக இருக்கிறது தான் இந்த பீஸ், இந்த பக்கம் இருக்கிறது இந்த பீஸ். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த க்ளவுஸை போட்டுக்கணும். ஏன்னா கையில் வந்து அந்த
நம்ம ஒர்த் கிளீனரில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாவும் க்ளீன் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் கம்மியான ஒரு அடிட் இருக்குது. இப்போது நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம். இதை க்ளீன் பண்ணும்போது கம்பல்சரி க்ளவுஸு, மாஸ்க்கு இதை போட்டுக்கணும். இந்த 2 ஹோல்ஸ்லேயும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து இப்போது இந்த பக்கம் பார்த்தா நம்மளுக்கு இருட்டாக தெரியுது, அதனால் நம்ம இந்த டைரெக்ஷனில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த 2 ஹோல்ஸ்லேயும் ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு இது மூலிமா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இங்கே இருக்கிற ஏரை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். இது ஏன் க்ளீன் பண்ணுறோன்னா, த்ராட்டில் பாடி ECM தான் போயிடுச்சு, எது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம். இதை க்ளீன் பண்ணால் இன்கேஸ் அது ஸ்டக் ஆகிடுது, திரும்பி வேலை செய்யும். அதனால் நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஆல்ட்ரேஷன் வேலையை பண்ணுவோம். இப்போ இதில் வந்து இந்த க்ளீனரை வச்சு நம்ம அடிக்கிறோம். இதை அடிக்கும்போது கம்பல்சரி க்ளவுஸு, மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதை நம்ம சுவாசிக்கவே கூடாது, ரொம்ப முக்கியம். வண்டி வேலை செய்கிறதோட நம்ம தான் முக்கியம். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லா இருந்தால் தான் இதை பண்ண முடியும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர் அடிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை வேலை செய்வோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவை வந்து இப்போ பால்ஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 4 பால்ஸ் இருக்கும். 4 பால்ஸ்லேயே இந்த பெரிய பால்ஸு, இதோட சைஸு நம்ம க்ளவுஸ் கட்டிடுவோம். க்ளவுஸ் வேறு இல்லை, இது வர்னீரு. இந்த பால்ஸை வந்து நம்ம அளந்து பார்த்துப்போம். 7.94 mm இருக்குது இந்த பால்ஸு. இதை வந்து இந்த த்ராட்டில் பாடியில் இந்த ஃபிட்டிங் ஓரமாக இருக்கிற இடத்துல போகாது, இதில் போட தேவையில்லை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸு இதில் போவோம். இதில் போட்டுட்டோம். இப்போது இதை வந்து அடுத்தது இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு தேவை. இது ஸ்ப்ரிங் டப்பா. இந்த ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்சரில் வந்து 1 way ஃப்ரீயில் பால்ஸ்க்கு வர ஸ்ப்ரிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த பால்ஸில் வச்சிடும். இதை வச்சு இதை வந்து இப்போ இந்த கழட்டின டம்மி நம்மளுக்கு தேவை. இதில் இருக்குது. இது வந்து அந்த பக்கம் ஃபிட்டிங் ஓரத்தில் இருக்கிற டம்மி. இப்போது இதை வந்து இதை பெண்டை தட்டிக்குவோம். இப்போ இதை வச்சு அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்த நம்ம தட்டியாச்சு. இதில் எந்த பிசுறு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது இந்த பால்ஸு நம்ம இதில் போட்டிருக்கோம். இன்னொரு வாட்டியும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிட்டிங் ஓரமாக போகாது, அது பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் தான் போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு இந்த டைட்ன கேப்பை அப்படியே வச்சு இதை மாட்டிட வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம வயசில் மாட்டிட்டோம். இதை வந்து பஞ்ச் பண்ணி கீழே இறக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவீட் பண்ணிகிட்ருக்கோம் பக்காவாக. அதுக்கப்புறம் இந்த செகண்டில் இருக்கிறது எடுப்போம். இதை லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அந்த பெண்டை தட்டணும். இந்த ரெண்டாவதாக இருக்கிறது எதுக்கு எடுத்தேன்னா, இதில் தான் பால்ஸ் போடுறோன்னா, இதை ஏன் எடுத்தேன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக தான் எடுத்தது இது. இன்கேஸ் நம்ம அந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு திடீர்னு வேலை செய்யும் க்ளீன் பண்ணி விட்டா, அதுக்காக தான் அதுவும் வேலை செய்யட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை க்ளீன் பண்ணி விட்டுது. இது வேலை செய்யாமல் இருக்கும்போது நம்ம அந்த மால் ஃபங்க்ஷன் கோடு ஒர்க் ஆகும். திடீர்னு இது வேலை செஞ்சுன்னா அது ஆஃப் ஆகிடும். அதுக்காக முன்கூட்டியே அதை க்ளீன் பண்ணி வச்சிடுறோம். இப்போ இதையும் போட்டு நம்ம
இந்த டம்மியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இது ரெண்டுமே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ட்ரில் ஹோல்ஸ் போட்ட இந்த ஹோல்ஸ் தெரியும், இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த பேனர் ஓட்டுற பேஸ்ட்டு, இந்த ஃபெய் வெல்டிங் பேஸ்ட், இதில் தான் நம்ம இப்போது சரி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர் போட்டு, நிறைய பேர் நினைக்கலாம் ஸ்டிக்கர் போட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்ட்டு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேலைக்கு எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதை வந்து ஸ்டிக்கர் போட்டு இப்போ இந்த பொட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்தாச்சு. நம்ம எடுத்துட்டோம். இதில் லைட்டாக இதில் தடவிக்க வேண்டியது தான். தடவிட்டு இந்த ஹோல்ஸில் நம்ம வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பொட்டும் வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது பொட்டுக்கும் நம்ம இந்த வெயிட்டிங் போட்டு இப்போது 2 பொட்டும் உள்ளே வச்சாச்சு. இந்த பொட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னா இது ஏர் இருக்கும்போது ஓப்பன் ஆகிடும். இது டைரெக்டாகவே வந்து நம்ம அந்த ஃபெவிக்விக் அதில் ஊற்றினோன்னா நம்ம வந்து ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வில் பட்டுரும். அதனால தான் ஒரு பொட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம ஃபெவிக்விக்கை போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மணல் பேஸ்ட்டை போட்டு மணல் பேஸ்ட் போட்டுட்டு நம்ம இப்போ இது வந்து தானாக வெளியில் வராது. இன்கேஸ் நம்மளுக்கு ஐடியல் கண்ட்ரோல் வால்வு வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு பால்ஸை வெளியில் எடுத்துகிட்டு மாட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இதை தெரியறதுக்கு ஒரு 3-4 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. இதை நம்ம உடனடியாக சீக்கிரமாக பார்க்குறோம். இதை நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இது எனக்கு பண்ண வந்தது. இப்போ இதை மாட்டிட்டு பார்ப்போம். அப்படியே மாட்ட வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த நம்ம ஆக்சிலேட்டர் இந்த பாடி இது வண்டி நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது தேவைப்பட்டால் இது கரெக்டாக இதில் வந்து நம்ம ஐட்லிங்கை லைட்டாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். லூஸ் பண்ணி வச்சிட்டோம், மாட்டிட்டு பார்ப்போம். நம்ம இதை வந்து இதே டைட் பண்ணிடுவோம். இதில் வர ஓரிங்கெல்லாம் நம்ம கரெக்டாக செட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம தெரியும் நம்மளுக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்ம மெக்கானிக் சகோதரருக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதை வந்து நம்ம யூடியூப்பில் போடுறதால இந்த வண்டி ஓனர், கஸ்டமரு இவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ண வேணாம். இது வந்து மெக்கானிக் சகோதரர்கிட்ட இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு அவங்க கரெக்டாக செய்வாங்க. நீங்களே அதை ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அவங்க செஞ்சால் சரியாக வரும். நீங்கள் செஞ்சு அப்புறம் இதே போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் 9,000-10,000 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இது மெக்கானிக் சகோதரர்கள் கரெக்டாக செய்வாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம அவங்கக்கிட்ட போகாமல் சிம்பிளாக நம்ம பண்ணிடலான்ட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். இது அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சரியாக செய்வாங்க. இப்போ வண்டியில் மாட்டிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இதிலேயே மாட்டிடலாம். இதுலேயும் ஓரிங்கி, அந்த பிளாஞ்சு, இன்சுலேட்ரு, ஓரிங்கி எல்லாமே இருக்குது. இதை டைட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே வச்சு இதை மாட்டிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஐடியல் கண்ட்ரோல் வால்வை வந்து இப்போ நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இன்கேஸ் அது வந்து மீட்டரில் வந்து மால் ஃபங்க்ஷன் போர்ட்டில் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வண்டிக்கு எரியும், ஒரு சில வண்டிக்கு எரியாது. அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா எரியாது, ஒர்க் ஆகலைன்னா அது எரிய ஆரம்பிக்கும். அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது எரியக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு 8,000-9,000 செலவு பண்ணோம். நம்ம வண்டி ஓனர் வந்து அந்தளவுக்கு இப்போ காசு இல்லைன்னு சொன்னதால தான் இப்போ நம்ம இந்த வேலையை செய்கிறோம்.
அவங்களால இப்போ இந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாதுன்றதால இதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். காசு இருக்கிறவங்க நம்ம புதுசாக கூட வாங்கி மாட்டிக்கலாம். ஒரு 8,000 9,000 செலவாகும். இதெல்லாம் டைட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ECM சாக்கெட்டை லாக் பண்ணிடுறோம். இன்ஜெக்டர் ஒயரையும் சொல்லிட்டோம். இப்போ வந்து எல்லாமே சரியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே சாவி ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஐட்லிங் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ஐட்லிங் வண்டி செட் பண்ணணும். இப்போ நம்ம இது அலைங்கி பிட்டு, இது 2ஆம் நம்பரு. நம்ம இந்த த்ராடில் கேபிள் மாற்றோம்ல, த்ராடில் பாடி இந்த ஸ்க்ரூ ஆல்ரெடி நம்ம நெட்டை லூஸ் பண்ணி வச்சோம். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஐட்லிங். இப்போ நம்ம இந்த அலைங்கி வச்சு லைட்டாக நம்மளுக்கு தேவையான ஐட்லிங்கை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக ஐட்லிங் வச்சுட்டு அந்த 7 சைஸ் நெட்டை லாக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்லிங் சரியாக இருக்கும். நம்ம கிலோவுக்கு நம்மளையும் பார்த்தா தெரியும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே மேலே வந்து மால்கன்ஷன் கோடு எரியுது. என்ன எரியுதுன்றதை செக் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து யார் பார்த்தாலும் இதை ஆல்ட்ரு பண்ணன்றது தெரியாது. அதை பிரித்து பார்த்தா வண்டி தான் தெரியும். மற்றபடி நம்ம ஐட்லிங்காக இந்த ஸ்க்ரூ வண்டி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபால்ட் கோடில் என்ன காட்டுதுன்னு ஓபிடி போட்டு பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஓபிடி போட்டாச்சு. இப்போ சாவி ஆன் பண்ணுறோம். இப்போ ஸ்கேன் பண்ணுறோம். ரீட் கோட் போகிறோம். பார்த்து இப்போ நம்ம பார்த்தோம்னா முதல்ல மாதிரியே P0121 த்ராட்டில் பெடல் பொசிஷன் சென்சார் பை சுவிட்ச் ஏ சர்க்யூட் ரேஞ்ச் பை பர்ஃபார்மன்ஸ். முதல்ல நம்ம பார்த்ததே தான் வருது. இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணுவோம். எரஸில் போய் சாவி ஆஃப் பண்ணிட்டோம். திரும்பி ஆன் பண்ணுறோம். இப்போது மீட்டரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிட்டு இது கிளியர் ஆகிடுச்சு. இன்கேஸ் எப்போனா வந்து நம்மளுக்கு இந்த மால்ஃபங்க்ஷன் கோடு வந்துச்சுன்னா இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் தான் இப்போ நம்மளுக்கு அந்த மால்ஃபங்க்ஷன் கோடாக வரும். அப்போ வந்து நம்ம எதுவும் அதை பார்த்துக்க தேவையில்லை. இல்லைன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். எப்போனா வரும், இல்லை வராமையும் போயிடலாம். ஏன்னா அது ஆல்ட்ரு பண்ணியிருக்கதால அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மால்ஃபங்க்ஷன் கோடு வராது. அது ஒர்க் ஆகாதப்போ அது வரும். அப்போ வந்து வண்டி ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இருந்தால் வண்டி நம்ம அதை ஓபிடி போட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு எளிய முறையாக நம்ம ஒரு வண்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு எந்த செலவும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக பார்க்கறதுக்காக கஸ்டமரோட நன்மைக்காக மெயினாக, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ செலவு வைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்.
காசு இருக்கிறவங்களுக்கும் ஓகே, நம்ம அந்த ஈஸியாக ட்ராவல் பண்ணி மாற்றலாம். இல்லாத நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கு. இதை வந்து நான் பார்க்கறதுக்கு ஒரு 4-5 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு ஜூபிட்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஜூபிட்டர், ஏற்கனவே ஒரு ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் புல்லட் ஒன்று, இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். அது விரைவில் அந்த வீடியோவும் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திக்கும் வரை